டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 18வது சீசனோட 15வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, கேகேஆர் டீமுக்கும், எஸ்ஆர்எச் டீமுக்கும் நடந்துச்சு. இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஃபைனல்ல மோதுன டீம் தான் இந்த 2 டீமும். அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, கேகேஆர் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வின் பண்ணி ஐபிஎல் டிராஃபிய 3வது முறையா வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பழிவாங்குற விதமா ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வின் பண்ணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, ஹைதராபாத் டீம் அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு 2 மேட்ச் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்ன்னு சொல்லணும். அந்த மாரி ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா வின் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்எச் டீம. எஸ்ஆர்எச் டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான தோல்விய சந்திச்சுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் டீமோட டாப் ஆர்டரு. எஸ்ஆர்எச் டீம்ல எப்பலாம் டாப் ஆர்டர் ஒர்க் அவுட் ஆகலையோ, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் டீம் பார்த்தீங்கன்னா, தோல்வி சந்திக்கிறாங்க. இது வந்து எஸ்ஆர்எச்க்கு பார்த்தீங்கன்னா 4வது மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ச தவிர அவங்க கன்டினியூஸா 3 மேட்ச் தோத்துருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்ல. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தோல்வின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, கேகேஆர் டீம் குடுத்திருந்தாங்க. அதுலயும் கேகேஆர் டீமோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஒர்க் அவுட் ஆவல. டீகாக்கும் சரி, சுனில் நரைனும் சரி 10 ரன்ன கூட தாண்டல. ஆனா, அதுக்கடுத்து வந்த ஒவ்வொருத்தருமே சூப்பரா விளையாண்டாங்க. நம் கேப்டன் ரஹானே சூப்பரா விளையாண்டுருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரகுவன்ஷி செம்மையா விளையாண்டுருந்தாரு. வெங்கடேஷ் ஐயர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ரிங்கு சிங் ஒரு கேமியோ விளையாண்டுருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பவுலிங்லயும் வைபவ் அரோரா சூப்பரா போட்டிருந்தாரு. எல்லாருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல ரன்னே போகல. ஆனா மிடில்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரன் அடிச்சு 200 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ரகுவன்ஷியும் செ வெங்கடேஷ் ஐயர்ன்னு சொல்லணும். ஏன்னா, இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நீட்டான, கிளீனான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க கேகேஆர் டீமு. எஸ்ஆர்எச் டீம பொறுத்தவரையிலுமே பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கம்மின்ஸ் 4 ஓவர் போட்டு 44 ரன் குடுத்திருந்தாரு. சிம்ரஜித் சிங் 4 ஓவர் போட்டு 47 ரன் குடுத்திருந்தாரு. ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் போட்டு 43 ரன் குடுத்திருந்தாரு. இந்த மாரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எ எக்ஸ்பென்சிவா தான் போனாங்க. கமிந்து மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா, 1 ஓவர் தான் அவங்களுக்கு குடுத்திருந்தாங்க. மேபி இன்னொரு ஓவர் கூட குடுத்திருந்திருக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. முகமது ஷமி மட்டும் ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 4 ஓவருக்கு 29 ரன் குடுத்திருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஓவர் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாத்தி குடுத்திருந்துருக்கலாம். அ அன்சாரியும் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டிருந்தாரு. அவருக்கு இன்னொரு ஓவர் கூட குடுத்திருந்துருக்கலாம். அந்த மாரி ஒரு ஓவர் தரல. எதனால எஸ்ஆர்எச் டீம் இந்த மாரி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா அவங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விக்டரின்றத விட கம்மியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். எஸ்ஆர்எச் டீம பொறுத்தவரையிலுமே இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லோவஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாரி தான் அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனா எஸ்ஆர்எச் டீம்ல எஸ்ஆர்எச் டீம் இருக்கிற பேட்டிங்கும், கேகேஆர் டீம் இருக்கிற பேட்டிங்கும் கம்பேர் பண்ணோம்னா, கேகேஆர் டீம் ஒரு பலம் வாய்ந்த பேட்டிங்ல இருக்கிறாங்க எஸ்ஆர்எச் டீமோட. எஸ்ஆர்எச் டீம டாப்ல மட்டும் தூக்கிட்டோம்னா மட்டும் போதும். அவங்களோட ரன் பார்த்தீங்கன்னா வரவே இல்ல. அதே மாரி தான் 201 ரன் டார்கெட்ல சேசிங் பண்ண வந்த எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே பயங்கரமா விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஹெட் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு வைபவ் அரோராவோட ஓவர்ல. அதே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் அடிக்கல. நிதிஷ் ராணாவோட ஹர்ஷித் ராணாவோட ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்ச இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா, 3 மேட்சா தொடர்ந்து 10 ரன் கூட அடிக்காம சொதப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. வைபவ் அரோராவோட ஓவர்ல. அதே மாரி நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குற பிளேயரு. அவரும் பார்த்தீங்கன்னா, ரசலோட ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கேகேஆரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பவுலிங்ங்க. சும்மா சொல்லக்கூடாது. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு குடுத்திருந்தாங்க. ஃபீல்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கேட்ச் சூப்பரா புடிச்சாங்க. பவுலிங் சூப்பரா போட்டிருந்தாங்க. எல்லாருமே ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டு, வைபவ் அரோரா 3 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 1 விக்கெட்டு, சுனில் நரைன் 1 விக்கெட்டுன்றது மாரி எல்லாருமே சூப்பரா எடுத்திருந்தாங்க. இதுல ஹர்ஷித் ராணா சூப்பரா போட்டிருந்தாரு. 3 ஓவர் போட்டு வெறும் 15 ரன் தான் குடுத்திருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா சூப்பரா போட்டிருந்தாரு. 4 ஓவர் போட்டாரு. 29 ரன் குடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டு 22 ரன் குடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட எக்கனாமிக்கலும் சூப்பரா இருந்துச்சு. அவரும் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு. இவங்களோட டாப் ஆர்டர் திரும்ப திரும்ப நம்ம சொல்ற வேண்டிய விஷயம் என்னன்னா, எஸ்ஆர்எச்சுக்கு டாப் ஆர்டர் சரியா உட்காரல, கிளிக் ஆகல அப்டின்னா, அவங்களோட டீமே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. போன வருஷம்
கிளாசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மேட்ச் விளையாண்டு குடுத்தாரு. அதே மாரி தான் இன்னைக்கும் கிளாசன் கொஞ்சம் விளையாண்டாரு. ஆனா ரன் அடிக்க வேண்டிய ரன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையான ரன்னு. அதனால பார்த்தீங்கன்னா, விக்கெட் கொஞ்சம் லூஸ் பண்ணவும், எஸ்ஆர்எச் டீமால சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஆனா, அத பயன்படுத்திட்ட கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு விக்டரி பண்ணிட்டாங்க. ஏன்னா, இது இது இந்த மாரி ஒரு விக்டரி பார்த்தீங்கன்னா, பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 ரன்னு 80 ரன் லீடிங்ல பார்த்தீங்கன்னா கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. செம்மையா இருந்துச்சு மேட்ச் இன்னைக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா எஸ்ஆர்எச் டீம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்க்கல. அதே மாரி எஸ்ஆர்எச் டீம் விளையாண்டாங்க. கேகேஆர் டீம் இந்த அளவுக்கு விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. அதே மாரி கேகேஆர் டீம் வின் பண்ணிட்டாங்க. போன வருஷம் டாப்ல இருந்த டீம் எல்லாமே இந்த வருஷம் லோயர்ஸ்ல இருக்கிறாங்க. கேகேஆரும், சன்ரைசர்ஸும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டாப் 4க்கும் கீழ தான் இருக்கிறாங்க. எல்எஸ்ஜி, எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்ஆர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கீழ தான் இருக்கிறாங்க. மேல ஆர்சிபி, டிசி, பஞ்சாப் தான் 3 பொசிஷன்ல இருக்கிறாங்க. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு லக்னோக்கும், மும்பைக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. அது வேற லெவல் மேட்ச்சு. அது இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். நாளைக்கு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மென்ட் காத்துட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். எல்லாத்துக்குமே பாய்.